விட்டுக்கலாம். பை தி டைம் இந்த பக்கம் ரசம் கொதிச்சு வந்துருச்சு, இறக்கியாச்சு. அடுத்ததாக ரசத்தை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். கரண்டி நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு அதில் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் 4 பூண்டை தட்டி அதையும் சேர்த்திட்டேன். கூட 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். கூடவே ஒரு 10 கருவேப்பிலையை சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு எடுத்து ரசத்தில் கொட்டினா ரசம் ரெடி. ஃபைனலாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் கம கமன்னு வீடு மணக்கிற ரசம் ரெடி ஆயிடுச்சு. பை தி டைம் இந்த பக்கம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இது கூடவே வதக்கி வச்ச சுண்டக்காய்,